அன்பார்ந்த ஜனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு. பொதுவாக வேலை கிடைக்கிறதுல சில பேர் ரொம்ப சிரமப்படுவாங்க. வேலை பார்க்குற இடத்துல சில சிரமங்கள், இதெல்லாம் எல்லாருக்குமே உண்டு. எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எல்லா மனிதனுக்குமே ஒரு கஷ்டம். அப்போ வேலை கிடைக்கணும், வேலை நல்லபடியாக கிடைக்கணும். படித்தவங்க, ஐடி ஃபீல்டு இருக்கும், எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, இப்போ வெளிநாடு போகணும். எத்தனையோ பேர் என்ன சொன்னால் வேலை கிடைக்கல சார். நிறைய பேர் நிறையா தடவை 1 மார்க்கு 2 மார்க்கு இந்த மாதிரி ஐட்டங்களிலெல்லாம் என்ன சொல்லலாம்னு உங்களுடைய போகிறதுக்கு காரணம் எல்லாம் நீங்கள் ஒரு இடத்த கேட்ச் பண்ணவே இல்லை. ஒரு இடத்த ஜோதிட ரீதியாக கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வேலையில் தொய்வு வராது. வேலையில் தொய்வு வராது. இதை கடைப்பிடிக்க வேண்டும். அதாவது மனிதனாக பிறந்துட்டோம், பிரச்சனை இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிற நாம சில செயல்பாடுகளை நாம் செயல்படுத்த முடியல. ஏன்னா சமூக சூழ்நிலை, சமூக அந்தஸ்து, சமூக சூழ்நிலை, சமூக அந்தஸ்து இதெல்லாம் நமக்கு தடுக்கும். அப்படியெல்லாம் பார்த்தா பிறவிக்கடனை நீங்கள் அனுஷ்தான். பிறவிக்கடன் என்ன பிறவி என்ன கடன் சொல்லியிருக்கோ அந்த கடனை அனுஷ்தான். எனக்கு தெரிஞ்சவரை எல்லாத்துக்கும் ஒரு ரகசியமான நல்ல சீக்ரெட்னா ரகசியம் என்பது அனுபவித்து பார்த்த ஒன்றை அடுத்த மனிதர்களும் கண்டிப்பாக நல்லா அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் தான். அந்த எண்ணத்தை உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்றேன். இப்போ வேலை கிடைக்க எல்லாருக்கும் பொதுவான என்ன சொல்லுவாங்க, பறவைகளுக்கு உணவு கொடுங்க, காகத்துக்கு என்ன சொன்ன உளுந்த விட வைங்க. இது எல்லா ஜோதிடர்களுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ எல்லார் வீட்டிலும் இன்னைக்கு காக்காய்க்கு யாரும் சோறு வைக்காம இருக்கீங்களேன்னா கண்டிப்பாக சோறு வைக்காங்க, கண்டிப்பாக சோறு வைப்பாங்க. என்ன காரணம்னா கொஞ்சம் மீந்தது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா காக்காய்க்கு பழைய சாதம் பிடிக்கும். எவன் ஒருவன் காலையில் எழுந்துச்சு நைட்டு என்ன சொன்னான்னா பழைய சாதத்தை நைட்டு கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டுட்டு காலையில் என்ன சொன்னால் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கி, இல்லைன்னா ஒரு ஆம வடை என்று சொல்லக்கூடிய எங்கள் இடத்துல சொல்லப்படுகின்ற பருப்பு வடையை வாங்கி சாப்பிட்டான்னா அவனுக்கு சனிதோஷம் நீங்கும். சனிதோஷத்தை நீக்குவதற்கு பழைய சாதம் சாப்பிட்டாலே சனிதோஷம் நீங்கும். இப்போ அப்படி அங்கே இல்லை, நினைக்கிறோம், கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த நிலைமைக்கு நீங்கள் மாறணும். இப்போ பழைய சாதம் வீட்டில் நைட்டு கொஞ்சம் ஒரு 100 கிராமோ 200 கிராமோ வீட்டு குடும்பத்தார் கூட சாப்பிடலாம். இல்லைன்னா குடும்ப தலைவருக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க. பண்ணி கொடுத்து நைட்டு கொஞ்சம் பொங்கி வச்சுட்டு தண்ணி ஊற்றி வைங்க. விடிய காலம் நல்லா என்ன சொல்லணும்னா கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கி நார்த்தங்காய் ஊறுகாய் ஒரு ஆம வடை என்று சொல்லக்கூடிய பருப்பு வடை வாங்கி குடும்ப தலைவர் கொடுங்க. வேலைக்கு போகிற அத்தனை பேருமே சாப்பிடலாம். வேலைக்கு போகிற அத்தனை பேருமே சாப்பிடலாம். இது தொழிலில் இருக்கின்ற பிரச்சனையை தீர்க்கும். இது ஒரு அற்புதமான இது. ஆனால் எங்களுக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குன்னா என்ன சொன்னேன்னா அதை செயல்படுத்துவதற்கு ஆட்கள் இல்லை. ஆட்கள் எல்லாம் இருக்காங்க, இதை போட்டு காலையில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்படிம்பாங்க. இதை கூட உங்களுக்கு தொந்தரவு வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம ஸ்டைல்லே போயிடுறது. இது ஒரு விதம். வேலையில் பிரச்சனை இருக்கிறது, வேலை வாங்குகின்ற இடத்தில் மேலதிகாரிகள் தொந்தரவு இருக்கிறது, வேலையில் இருக்கிறவன் நம்ம மேலே நிறைய தூக்கி போட்டுட்டு அவன் கொஞ்சம் சொகுசா காக்கா பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், இல்லாமலாம் இருக்காது. இதெல்லாம் இன்னமும் இருக்குது, நாளைக்கு இருக்கும், உலகம் மறையும் வரை இருக்கும். இது ஒரு விதம். அக்யூரேட்டாக குறி வச்சு அடிக்கிறதுக்கு என்ன சார் வழி இருக்கு அப்படின்னா நான் சொல்றேன், அந்த வழியை கடைபிடிங்க. உங்களுடைய ஜாதகத்தில் சனி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான பறவை இருக்கும்.
சனி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான பறவைக்கு உணவு கொடுக்கணும். அந்த பறவை கிடைக்கணும். 27 நட்சத்திரத்திற்கு 27 பறவைகள் இருக்குது. அந்த பறவையை என்ன சொன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். சாதாரணமா பஞ்சாங்கத்துல கண்டுபிடிச்சிடலாம். ஆனா கண்டுபிடிச்சாச்சுன்னா அந்த பறவைகள் என்ன சொன்னா வனாந்தரத்தில் தான் திக் ஃபாரஸ்டில் தான் இருக்கும். நம்மகிட்ட என்ன சொன்னா சாதாரணமாக இருக்கின்ற அமைப்பு என்னன்னா காகம் இருக்குது, மைனா இருக்குது, குருவிகள் இருக்கிறது, அண்டங்காக்காய் இருக்கிறது. இவ்வளவுதான் நம்ம கண்ணுக்கு தட்டுப்படும். காலையில வரும். யார் வீட்டில் நீங்க சோறு வச்சாலும் காக்கா வரும், மைனா வந்துடும், அணில் வந்துடும், சின்ன குருவிகள் இப்ப நடமாட்டம் இருக்குது அது வந்துடும், பூனை வந்துடும், அணில் வரும், அண்டங்காக்கா கருப்பு எல்லாமே ஃபுல் பிளாக் அது வந்துடும். இது உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு அந்த மாதிரி அதாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணுங்கன்னா போடுங்க, சாப்பாடு கொடுங்க, உளுந்த கூட நீங்கள் பிச்சு போடலாம். அதனால் ஒரு ஆனால் அக்யூரேட்டாக என்ன சொன்னா சார் இந்த பறவைகள் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நட்சத்திரத்துக்கு எங்களுடைய பறவைகள் தெரியும், ஆனால் அது நெட்டில் தான் சார் பார்த்துருக்கோம், வேற எதுலையுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதுவே போதும். ஒரு நிழல் என்பது நமக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னார். ஒரு நிழல் என்று சொல்லக்கூடியது நமக்கு சம்பந்தப்பட்டது. இது இப்போ ஒரு பறவை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்ன, இப்போ சதய நட்சத்திரத்திற்கு என்ன சொன்னா அவிட்ட நட்சத்திரத்திற்கு அண்டங்காக்கை இருக்கு. சதய நட்சத்திரத்திற்கு என்ன சொன்னா அண்டங்காக்கை, அவிட்ட நட்சத்திரத்திற்கு பொன் வண்டு. அப்ப பொன் வண்டை போய் எங்க போய் தேட, காட்டுல தான் இந்த கருவு மரத்துல இருக்கும். அந்த காலத்துல தீப்பெட்டிக்குள்ள போட்டு 2 கருவை இலையை உள்ள பிடிங்கி போட்டு வளர்த்த காலம் உண்டு. அது ஒரு காலம். இப்ப பொன்வண்டை எந்த குழந்தைகளாவது கண்ணில் பார்த்திருக்கிறது என்று சொன்னால் கிடையவே கிடையாது. அப்ப உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உண்டான சனி, உங்களுடைய சனி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான பறவையை உங்களுடைய டிஸ்பிளேல வைங்க. இல்ல ஒரு படமாக எடுத்து ஒரு சின்ன என்ன சொன்ன லேமினேஷன் பண்ணி வைங்க. இது உங்களுடைய தொழிலை வலிமையாக்கி கொடுக்கும். இது உண்மையா அப்படின்னா உண்மையிலும் உண்மை, உண்மையிலும் உண்மை. இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப இது ஜென்ரலாக சனிதான் தொழில்காரகன். அந்த தொழில்காரகன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறானோ அதற்குண்டான பறவையை நம்மளால் உணவு கொடுக்க முடிந்தால் கொடுங்கள், அல்லது என்ன டிஸ்பிளேயில் எடுத்து வையுங்கள். இல்லைன்னா ஒரு ஃப்ரேம் ஒரு சின்னதா பயங்க. இது உங்களுக்கு பயனளிக்கும். அதற்கடுத்து உங்களுடைய 10 குடைவன் ஒரு இதில் நிற்பான்ல, உங்களுடைய 10 குடைவன் சனி பொதுவானவன், எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பொதுவானவன். ஆனால் அவன் எல்லாரும் ஜாதகத்திலையும் தனித்தனி நட்சத்திரத்தில் தான், ஒரே ஆளுக்கு ஒரு பொது அப்படின்னு கிடையாது. அப்ப வெவ்வேறு எனக்கு ஒரு இடத்துல நின்றுப்பார், இன்னொருத்தருக்கு ஒன்று நின்றுப்பார். அதற்குண்டான பறவையை நீங்கள் படம் எடுத்து வச்சுக்கணும், சின்ன ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கணும். இது தொழிலில் இருக்கின்ற தடங்கல்களை சங்கடங்களை தீர்க்கக்கூடியது. அதற்கடுத்து உங்களுடைய லக்கணத்திற்கு 10 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறதோ அதற்குண்டான பறவையை நீங்கள் உணவு கொடுக்க முடிகிறதா, அல்லது உணவு கொடுக்க முடியும். உணவு கொடுக்க முடியல நம்மளுடைய நெட்டில் தேடுங்க, நீங்க போட்டா அது வந்துடும். சக்கரவாகம் இருக்கலாம், அல்லது என்ன சொல்றான்னா ஆந்தைன்னு இருக்கலாம், ஏதோ ஒண்ணு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதை நீங்க பஞ்சாங்கத்துல பார்த்தீங்கனாலே தேடி எடுத்துடலாம். சனி நின்ற நட்சத்திரமும் உங்களுடைய லக்கணத்திற்கு 10 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் நின்ற நட்சத்திரமே உங்களுடைய வாழ்நாளில் 2 கைகள் மாதிரி, 2 கண்கள் மாதிரி, இதை நீங்கள் படமாக எடுத்துக்கொண்டு அதில் கீழே எழுதிருங்க, இன்ன பறவை, இதோடைய பேர் இன்ன பேர் அப்படின்னு எழுதி உங்களுடைய பார்வையில் படும்படி வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் வேலை கிடைக்காதவனுக்கும் வேலை கிடைக்கும். வேலை கிடைக்காதவனுக்கு கிடைக்கும். 10 தடவை எழுதி ஃபெயிலியர் ஆயிடுச்சியா,
ஐஏஎஸ் எழுதினவனாங்கன்னா ஐபிஎஸ் எழுதினவனாங்க, இதை வச்சு வந்து உங்களுடைய பார்வையில் படும்படி நீங்கள் வைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த நிழல் நிஜமாகும். நிழல் கண்டிப்பா ஜெயிக்கும். அப்ப இன்னமும் நம்ம வந்து என்ன சொன்னா, கடவுளை பார்த்ததில்லை, ஆனால் சிலை வடிவத்தில் வந்து ஒரு உருவத்தை பார்த்து நம்மளுடைய பிரார்த்தனை வந்து அங்க வந்து என்ன சொன்னா சொருகிக்கிட்டே வரோம், அந்த வேவிங்ஸ் அங்க கொடுத்துட்டே வரோம். நடக்குது இல்ல நடக்காமலாம் கிடையாது, நடக்குது. நடக்காம வந்து இவன் வந்து தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லவே முடியாது. ஜோதிடம் என்பது தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு ஒன்றும் கிடையாது. அப்ப நடக்கும். அதே மாதிரி ஒரு உருவத்தை, உங்களுடைய பறவையை, உங்களுடைய சனி நின்ற நட்சத்திரத்தின் பறவையையும் உங்களுடைய 10 குடைவன் நின்ற நட்சத்திரத்தின் பறவையையும் நீங்கள் உங்களுடைய செல்போன்ல வைங்க, அல்லது வந்து ஒரு படமாக எடுத்து லேமினேஷன் பண்ணி உங்க பாக்கெட்ல வச்சீங்கன்னா உங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற அத்தனை கர்மாக்களையும் நீக்குவதற்குண்டான சக்தி அந்த பறவைகளுக்கு உண்டு. இவன் ஜென்ரலா என்ன சொல்லிட்டான்னா வந்து பறவைகளுக்கு உணவு கொடுங்கள், உணவு கொடுங்கள், உங்களுக்கு வேலை கிடைக்கும். காக்காய்க்கு உணவு வைங்க, வேலை கிடைக்கும். காக்காய்க்கு உளுந்த விட வைங்க, உணவு கிடைக்கணும். இதெல்லாம் அவன் என்ன சொல்றான்னா, பறவைகளுக்கு உணவு கொடுங்கள். எந்த பறவைக்கு? இந்த கேள்வியை நம்ம ஆளுக கேட்கறது இல்லை, பயம். எந்த பறவைக்கியா அப்படின்னு கேட்கணும். அப்ப அக்யூரட்டாக ஜோதிடம் சொல்லக்கூடிய நபர் என்ன சொல்றான்னா, நீங்கள் இந்த பறவையை பாருங்கள் அல்லது அந்த பறவைக்கு உணவு கொடுங்கள். 2 பறவை உங்களுக்கு சமம். சனி நின்ற நட்சத்திரம் பிளஸ் உங்களுடைய 10 குடைவன் நின்ற நட்சத்திரம், இந்த 2ஐயும் என்ன சொல்லலாம்னா ஒரே இதுல வந்து இந்த பக்கத்துல ஒரு பறவை இந்த பக்கத்துல ஒரு பறவை உட்காந்து பாழ்கடல வச்சிருங்க. அந்த மேல வந்து பேர் எழுதிடணும். எழுதி அதை உங்களுடைய பார்வையில் படுபடி வைத்து பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் உணவு கொடுக்கறதுக்கு வந்து என்ன சொல்லணும், வழி இருக்கான்னு பாருங்க. இருக்கிறதுக்கு 90% வந்து சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏன்னா வனாந்தரத்தில் இருக்கிறத போய் நம்ம எப்படி வந்து கொண்டு போய் கொடுத்து அதுக்கு உணவு கொடுத்துட்டு வருவதற்கு உண்டான இது முடியும். இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒருத்தன் போய் பிறந்திருக்கான்னு வச்சுக்கிடுங்களேன், அவனுக்கு வந்து பறவை வந்து மயில். எங்கனையா மயில் நின்றுக்கிட்டு இருந்ததுன்னா வந்து அரிசியை தூவி விட்டா வந்து என்ன சொன்னான்னா சக்சஸ் ஆகிரும். இல்லைன்னா மயிலுடைய படத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். மயிலுடைய படத்தை வச்சு கார்த்திகை நட்சத்திரத்தில் சனி இருந்தாலோ, கார்த்திகை நட்சத்திரத்தில் உங்களுடைய 10 குடையவன் இருந்தாலோ மயிலை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுனா அது செய்யற வேலையை செய்யும். பிரபஞ்சத்திற்கு வந்து பிரபஞ்சத்தை இயக்குவதற்கு ஒரு கோடு வேர்டு வேணுங்க. பிரபஞ்சத்தை இயக்குவதற்கு ஒரு கோடு வேர்டு வேணும். எப்படி வந்து 2 கைகளை கூப்பி சாமி கும்பிடும் போது பிரபஞ்சத்தை வணங்குவதற்குண்டான ஆத்மார்த்தம் வருகிறதோ, அதே மாதிரி பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை சமிக்கைகளுக்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டு. ஆனால் பூட்டை திறக்க தெரிவதற்குண்டான சாவி தெரியல. அதனாலதான் இன்னைக்கு வந்து என்ன சொன்னான்னா, நீங்கள் உங்களுடைய தொழில் முறையில் முன்னேற்றம், வெற்றி, தொழிலில் வந்து என்ன சொன்ன வானலாவிய புகழ், தொழிலில் வந்து என்ன கஷ்டம் இல்லாமல் இன்னைக்கு வந்தமா 2 கேஸ் கிடைச்சது. இல்லை ஆஃபீஸில் வேலை பார்க்கமா போனோம், அதிகாரிக்கு நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற தொந்தரவும் இல்லை, இன்னொருத்த வேலையை நம்ம மேலே சுமத்துறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம், கவலை, இத்தனைக்கும் தீர்வு உங்கள் ஜாதகத்தில் சனி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான பறவையும் உங்களுடைய லக்கணத்திற்கு 10 குடைவன் நின்ற நட்சத்திரத்துடைய பறவையையும் நீங்கள் பார்வையில் படும்படி வையுங்கள். கண்டிப்பாக நீங்க வந்து என்ன சொன்னா வந்து உங்கள் தொழிலில் வந்து முழு வெற்றி பெற்று பெரிய நபராக வருவதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு தக்கன, நம்மளுடைய அமைப்புக்கு தக்கன நன்றாக இருப்பீர்கள். இது எனக்கு தெரிந்த உண்மையான ரகசியம். எனக்கு தெரிஞ்சது நான் எனக்கு சொல்லிட்டேன். பரிச்சித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கிடைக்கும். சனி நின்ற நட்சத்திரத்தின் பறவையும் லக்கணத்திற்கு 10 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் நின்ற நட்சத்திரத்தோடைய பறவையும் தான் தொழிலில் வானலாவிய இறக்கை கட்டி பறக்கக்கூடிய சக்திகள் என்று கூறி அதை பார்த்தாலே வேலை செய்யும், உணவு கொடுத்தாலே டபுள் மடங்கு வேலை செய்யும். அதற்கு உங்களுக்கு அந்த விதி இருக்கிறதா, பார்ப்பதற்கு மட்டும்தான் விதி இருக்கிறதா,
உணவு கொடுக்கக்கூடிய அளவில் அந்த பறவை நம்ம கண்ணில் தட்டுப்படுமா என்பது உங்களுடைய கர்ம பலாபலனை பொறுத்ததுதான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிரி ஆகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.